ஓம் சாந்தி. 19/1/2025 திருப்புதல் தேதி 20/11/2003. அவ்யக்த பாப்தாதா மதுபன். 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி சச்சரவுகளை சமாதானமாக மாற்றுங்கள். இன்று பிராமண உலகை படைப்பவர் நாலாபுறமும் உள்ள தனது பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பிராமண உலகம் சின்னஞ்சிறிய உலகம், ஆனால் மிக உயர்ந்த அன்பான உலகம். இந்த பிராமண உலகம் அகிலத்திலேயே விசேஷ ஆத்மாக்களின் உலகம். ஒவ்வொரு பிராமணரும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில ஆத்மாக்கள். ஏனென்றால் தனது தந்தையை தெரிந்து கொண்டு தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாகி உள்ளனர். தந்தை எந்த அளவிற்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ, தந்தையை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையானவர்களும் விசேஷ ஆத்மாக்களே. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறவியிலேயே பாக்ய வள்ளல். தந்தை நெற்றியில் உயர்ந்த பாக்ய ரேகை வரைய பெற்ற மிக உன்னதமான பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள். அத்தகைய பாக்கியம் நிறைந்தவர் என தன்னை உணர்கிறீர்களா? அந்த அளவிற்கு பெரிய ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்றீர்களா? ஒவ்வொரு பிராமணருடைய உள்ளத்திலும் உள்ளபூர்வமான அன்பு, பெருமிதம் இருக்கிறது. இந்த பரமாத்மா அன்பு முழு கல்பத்திலும் ஒருவர் மூலமாக ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்றது. இந்த ஈஸ்வரிய போதை எப்போதும் ஒவ்வொரு செயலிலும் உள்ளதா? ஏனென்றால் உலகிற்கே நாங்கள் கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று சவால் விடுபவர்கள். அவ்வப்போது மட்டும் நினைவு செய்யும் யோகிகள் அல்ல, யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது சதா காலத்திற்குமானது, இயல்பாக மற்றும் நிரந்தரமானது. 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ யோகி வாழ்க்கை அல்ல. யோகம் என்பது நினைவு. பிராமண வாழ்க்கையின் லட்சியமும் வாழ்வின் லட்சியமும் இயல்பாகவே நினைவில் இருக்கும். லட்சியத்திற்கு ஏற்ப லட்சணம் இயல்பாகவே வரும். பாப்தாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் நெற்றியிலும் மின்னுகின்ற அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பார்க்கின்றார். பாப்தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையையும் உன்னதமான சுயமரியாதை உள்ளவராக, சுயராஜ்ய அதிகாரியாகவே பார்க்கிறார். அவ்வாறே நீங்களும் தன்னை சுயமரியாதை உள்ள ஆத்மா, நான் சுயராஜ்யதாரி ஆத்மா நான் எனும் அனுபவம் செய்கிறீர்களா? ஒரு நொடியில் நான் மரியாதைக்குரிய ஆத்மா என நினைத்த உடனேயே சுய மரியாதைகளின் எத்தனை பெரிய பட்டியல் வருகிறது. இப்போதும் தனது சுயமரியாதை பட்டியல் நினைவு வந்ததா? நீண்ட பட்டியல் தானே. சுயமரியாதை நான் எனும் அகந்தையை அழித்து விடுகிறது. ஏனென்றால் ஸ்வமானம் என்பது பெருமிதமாகும். ஆகவே உயர்ந்த அபிமானம், விதவிதமான அசுத்த தேக அபிமானங்களை அழித்து விடுகிறது. எப்படி லைட் ஸ்விட்சை போட்ட மாத்திரமே இருள் விலகி விடுகிறது. இருளை விரட்ட வேண்டியது இல்லை, இருளை அகற்ற முயற்சி தேவைப்படுவது இல்லை. ஆனால் ஸ்விட்சை போட்ட உடனேயே இருள் தானாகவே அழிந்து விடுகிறது. அவ்வாறே சுயமரியாதை எனும் நினைவின் ஸ்விட்சை போட்டவுடனேயே விதவிதமான தேக அபிமானமும் முயற்சியின்றி தானாகவே அகன்று விடுகிறது. சுயமரியாதையின் நினைவில் வராத வரையில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பாப்தாதா குழந்தைகளின் விளையாட்டை பார்க்கிறார். சுயமரியாதையை மனதில் வர்ணனை செய்கிறார்கள். நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி.
வர்ணனையும் செய்கிறார்கள், சிந்தனையும் செய்கிறார்கள். ஆனால் அனுபவம் செய்வது இல்லை. சிந்திப்பதை அனுபவம் செய்வது அவசியம். ஏனென்றால் அனைத்திலும் உயர்ந்த அதிகாரம் அனுபவமே. பாப்தாதா பார்க்கிறார், மிக நன்றாகவே கேட்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். ஆனால் கேட்பது சிந்திப்பது வேறு, அனுபவசாலியாவது இதுவே பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அதிகாரமாகும். பக்திக்கும் ஞானத்திற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. பக்தியிலும் ரசனையுடன் ஆனந்தத்தில் திளைப்பார்கள், சிந்தனையும் செய்வார்கள். ஆனால் அனுபவம் செய்வது இல்லை. ஞானி என்பதன் பொருளே ஒவ்வொரு சுயமரியாதையையும் அனுபவம் செய்வதாகும். அனுபவ நிலை போதையை உயர்த்தும் அனுபவம் ஒருபோதும் வாழ்வில் மறவாது. கேட்டது சிந்தனை செய்வது மறந்து போகும். ஆனால் அனுபவம் செய்தது ஒருபோதும் குறையாது. எனவே பாப்தாதா குழந்தைகளுக்கு இதனை நினைவூட்டுகிறார். பகவான் தந்தையிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவம் செய்து அனுபவமூர்த்தி ஆகுங்கள். அனுபவம் செய்துவிட்டால் 1000 பேர் அகற்ற நினைத்தாலும் அகற்ற முடியாது. மாயையும் அனுபவத்தை அகற்ற முடியாது. உடலில் வந்த உடனேயே நான் இன்னார் என்பது எவ்வளவு உறுதியாக நினைவில் உள்ளது? எப்போதாவது உடலின் பெயர் மறந்து போகிறதா? யாரேனும் உங்களை பார்த்து நீங்கள் இவர் இல்லை இவர் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? அவ்வாறே ஒவ்வொரு ஸ்வமானத்தின் பட்டியலை அனுபவம் செய்துவிட்டால் அது மறவாது. ஆனால் பாப்தாதா பார்க்கிறார், ஒவ்வொரு சுயமரியாதையும் ஒவ்வொரு ஞான கருத்துகளில் அனுபவம் பெறுவது வரிசை கிரமமாகவே உள்ளது. ஒரு முறை நான் ஆத்மா எனும் அனுபவம் செய்துவிட்டால் ஆத்மாவன்றி வேறென்ன இருக்கும்? தேகத்தை தான் எனது என்று சொல்கிறீர்கள். ஆனால் நானோ ஒரு ஆத்மா, ஆத்மாதான் என்றால் பிறகு தேக உணர்வு எங்கிருந்து வந்தது? ஏன் வந்தது? காரணம் 63 பிறவிகளான பயிற்சி. நான் தேகம் எனும் தலைகீழான பயிற்சி உறுதியாக உள்ளது. யதார்த்தமான பயிற்சி அனுபவத்தில் மறந்து விடுகிறது. குழந்தைகளின் கடும் உழைப்பை காணும் போது தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு வருகிறது. பரமாத்மாவின் குழந்தைகள் உழைப்பதா? காரணம் அனுபவத்தின் குறைவு. தேக உணர்வு எனும் அனுபவம் என்ன ஆனாலும் எந்த செயல் செய்தாலும் மறப்பது இல்லை. ஆக பிராமண வாழ்வு என்பது கர்மயோகி வாழ்க்கை. யோகி வாழ்க்கையின் அனுபவம் எப்படி மறக்கும்? ஆக சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்தில் கொண்டு வந்தேனா? ஞானம் கேட்பது சொல்வது எளிது. ஆனால் ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஞானத்தை நடைமுறைப்படுத்தினால் இயல்பாகவே ஒவ்வொரு செயலும் ஞானம் நிறைந்ததாக, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஞானமே ஒளியும் சக்தியுமாக உள்ளது. அவ்வாறே யோகி சொரூபம், யோக நிலை, யுக்தி யுக்த சொரூபம், தாரணை சொரூபம் என்றாலே ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு கர்மேந்திரியம், ஒவ்வொரு குணத்திலும் நடைமுறைப்படுத்துவதாகும். சேவையில் அனுபவி, சேவாதாரி என்றாலே நிரந்தர இயல்பான சேவாதாரி. மனம், சொல், செயல், உறவு முறைகளில் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாகவே சேவை நடைபெறும். இதனையே 4 பாடங்களிலும் அனுபவசாலி என்பது ஆகும். ஆக அனைவரும் எவ்வளவு தூரம் அனுபவி என்பதை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு குணத்திலும் சக்தியிலும் அனுபவி ஆகுங்கள். அனுபவமே தக்க சமயத்தில் உதவும் என்பார்கள். அனுபவசாலியின் அனுபவம் எந்த சூழலிலும் ஒரு நொடியில் சமாதானம் ஆவார்கள். இன்னலாகாது, சமாதானமாகும். புரிந்ததா? இப்பொழுது நேரத்தின் அருகாமை, தந்தைக்கு நிகராவதற்கான அருகாமை, சமாதான சொரூபத்தை அனுபவம் செய்க. வெகு காலமாக சச்சரவுகள் வருவதும் அதற்காக சமாதானம் செய்வதற்கான
முயற்சியிலேயே இருந்தீர்கள். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயமரியாதையுடன் சுயராஜ்ய அதிகாரியாக சமாதான சொரூபமாக பார்க்க விரும்புகிறார். அனுபவ மூர்த்திகள் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். நல்லது, அனைத்து இடங்களில் இருந்தும் வந்துள்ளீர்கள். இரட்டை அயல் நாட்டவரும் ஒவ்வொரு முறையும் தமது வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். நல்லது, இந்த குழுவில் பாண்டவர்களும் குறைவு இல்லை. பாண்டவர் அனைவரும் கை உயர்த்துங்கள். தாய்மார்கள், குமாரிகள், ஆசிரியர்கள் கையை உயர்த்துங்கள். முதல் குழுவில் மாதர்கள் அதிகம் இருந்தனர். ஆனால் இந்த குழுவில் பாண்டவர்களும் நன்கு பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாண்டவர்களின் பெருமிதம், நம்பிக்கை இன்றளவும் புகழ் பாடப்படுகிறது. அத்தகைய பாண்டவர் தானே. நல்லது, பெருமிதம் உள்ளதா? பாண்டவர் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது பாண்டவர்களின் பதியை மறக்க முடியாது. அவ்வப்போது மறக்கிறதா? பாண்டவர், பாண்டவர்களின் பதி, பாண்டவர்களுக்கு இந்த பெருமிதம் வேண்டும். நாம் கல்ப கல்பம் பாண்டவர்கள், பாண்டவ பதிக்கு மிகவும் அன்பானவர்கள். நினைவார்த்தத்தில் பாண்டவர்களின் பெயரும் குறைந்தது இல்லை. பாண்டவர்களின் பட்டமே வெற்றி பாண்டவர் என்பதாகும். அத்தகைய பாண்டவர் தானே நாம். வெற்றி பாண்டவர், அவ்வளவுதான். பாண்டவர் மட்டுமல்ல, வெற்றி பாண்டவர். வெற்றி திலகம் அழியாது நெற்றியில் உள்ளது. மாதர்களுக்கு என்ன பெருமிதம் உள்ளது? அதிக போதை உள்ளதா? பாபா வந்ததே எனக்காக என்று மாதர்கள் மிகவும் பெருமையுடன் சொல்கிறார்கள். அப்படிதானே? ஏனென்றால் அரை கல்பமாக மாதர்களுக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை. இப்பொழுது சங்கம யுகத்தில் அரசாங்கத்திலும் மாதர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு துறையிலும் சக்திகளான உங்களை பாபா முன்னால் வைத்துள்ளார். இப்பொழுது உலகிலும் ஒவ்வொரு துறையிலும் மாதர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. மாதர்கள் இல்லாத துறையே இல்லை. இது சங்கம யுகத்தின் பலன். மாதர்கள் நமது பாபா என்கிறார்கள். இருக்கிறதா? எனது பாபா என்ற போதை உள்ளதா? மாதர்கள் கை அசைக்கிறார்கள். நல்லது, பகவானை தனதாக்கிய மந்திரவாதிகள் மாதர்கள். பாண்டவர்கள் மாதர்கள் அனைத்து சம்பந்தங்களிலும் பாபாவுடன் அன்பை செலுத்துகின்றனர். இருப்பினும் விசேஷமான அன்பு எந்த சம்பந்தத்தில் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். அநேக குழந்தைகளுக்கு இறைவனை நண்பனாக வைப்பது பிடித்துள்ளது. எனவே இறை நண்பனை பற்றிய கதையும் உள்ளது. பாப்தாதா எந்த சமயத்தில் எந்த சம்பந்தம் தேவைப்படுகிறதோ அந்த சம்பந்தத்தில் பகவானை தனதாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அனைத்து சம்பந்தமும் வைக்கலாம். எனது பாபா என்று குழந்தைகள் சொன்ன உடனேயே பாபா என்ன சொல்கிறார்? நான் உங்களுடையவன். மதுவனத்தின் அழகு நன்றாக உள்ளது. எவ்வளவுதான் தொலைவில் இருந்து பார்த்தாலும் கேட்டாலும் மதுவனத்தின் அழகே தனிப்பட்டது. மதுவனத்தில் பாப் தாதாவின் சந்திப்பு நிகழ்கிறது. இன்னும் என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றன, எத்தனை பிராப்திகள் என பட்டியல் போட்டால் தெரியும். அனைத்திலும் பெரிய பிராப்தி சகஜ யோகம், இயல்பான யோகம். உழைப்பு தேவைப்படாது. மதுவனத்தின் வாயுமண்டலத்தின் மகிமை உயர்வானது. நம்மை சகஜ யோகி, இயல்பான யோகியாக மாற்ற வல்லது. ஏன்? மதுவனத்தில் புத்திக்கு ஒரே ஒரு வேலைதான். சேவாதாரி குழுவில் வருபவர்கள் வேறு. மதுபன் தினசரி வாழ்க்கை சகஜ யோகி, இயல்பு யோகியாக வைக்கும் நம்மை. புத்துணர்ச்சி பெற வருபவர்களுக்கு என்ன வேலை? ஏதேனும்
ஏதேனும் பொறுப்பு உள்ளதா? சாப்பிடுங்கள், பருகுங்கள், ஆனந்தமாக இருங்கள், படியுங்கள். மதுபன் தான். அயல் நாட்டிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கு கேட்பதற்கும் மதுபன் வருவதற்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது. பாப் தாதா சாதனங்கள் வாயிலாக கேட்பவர்கள் பார்ப்பவர்களுக்கு அன்பு நினைவுகளை தருகிறார். சில குழந்தைகள் இரவில் கண்விழித்து கேட்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. இருப்பினும் மதுவனத்தில் வருவது மிகவும் நல்லது. மதுபனத்திற்கு வருவது நன்றாக உள்ளதா? இங்கே அமர்ந்து கேட்பது நன்றாக உள்ளதா? அங்கேயும் கேட்கலாம். இங்கும் கூட பிறகு வரிசையில் தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள். மதுவனத்திற்கு வருவது நல்லது என உணர்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. பக்தியிலும் என்ன மகிமை உள்ளது? மதுவனத்தில் முரளி இசைக்கப்பட்டது, லண்டனில் முரளி வாசிக்கப்பட்டது என்பது அல்ல. எங்கிருந்தாலும் மதுவனத்தின் மகிமையை உணர்வது என்றாலே தன்னை மகானாக மாற்றுவது. நல்லது. இங்கு வந்துள்ள அனைவரும் யோகி, ஞானி, தாரணை அனுபவம் செய்கின்றனர். இப்பொழுது முதல் முறை இந்த பருவத்தில் முக்கிய கவனம் தரப்படுகிறது. இந்த பருவம் முழுவதும் தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்யுங்கள். தான் மட்டும் திருப்தி பெறாமல் பிறரையும் திருப்திப்படுத்துங்கள். மேலும் சமயத்திற்கு ஏற்ப எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம். எப்போது நடக்கும்? 1 வருடம் ஆகுமா, 6 மாதம் ஆகுமா என கேள்வி கேட்காதீர்கள். எதிர்பாராத விதமாக எப்போதும் எதுவும் நடக்கலாம். எனவே தனது நினைவு எனும் ஸ்விட்சை மிகவும் சக்திசாலியாக வையுங்கள். ஒரு நொடியில் ஸ்விட்ச் ஆன் செய்தவுடன் அனுபவம் செய்யுங்கள். ஸ்விட்ச் தளர்வாக இருந்தால் மீண்டும் மீண்டும் ஆன் ஆஃப் செய்ய வேண்டி இருக்கும். சரி செய்வதில் நேரம் வீணாகும். ஒரு நொடியில் ஸ்விட்ச் ஆன் செய்த உடனேயே சுயமரியாதை, சுயராஜ்ய அதிகாரி, உள்நோக்கு தன்மையின் அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். அனுபவங்கள் எனும் கடலில் மூழ்கி விடுங்கள். அனுபவத்தின் அதிகாரம் உள்ளவர்களை எந்த ஒரு அதிகாரமும் வெல்ல இயலாது. என்ன செய்ய வேண்டும்? புரிந்ததா? பாப் தாதா சமிஞ்சை செய்கிறார். ஆனால் எப்போது 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 என எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது தயாராகுங்கள். ஒரு நொடியில் ஸ்விட்ச் ஆன் செய்ய முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த இன்னனிலும் நினைவின் ஸ்விட்சை ஆன் செய்து விடுங்கள். இந்த பயிற்சியை செய்யுங்கள். ஏனென்றால் இறுதி பேப்பர் ஒரு நொடியில்தான் வரும், ஒரு நிமிடம் அல்ல. யோசித்துக் கொண்டு இருந்தால் தேர்ச்சி அடைய இயலாது. அனுபவம் செய்பவரே தேர்ச்சி அடைய இயலும். இப்போது ஒரு நொடியில் அனைவரும் நான் பரம்தாமவாசி, சிரேஷ்ட ஆத்மா, இந்த நினைவின் ஸ்விட்சை ஆன் செய்யுங்கள். வேறெந்த நினைவும் கூடாது. புத்தியில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நிலைத்து இருங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள உன்னதமான ஸ்வமானத்தில் இருக்கும் அனுபவி ஆத்மாக்களுக்கு எப்போதும் அனைத்து பாடங்களையும் அனுபவத்தில் கொண்டு வருபவர்களுக்கு எப்பொழுதும் யோகி வாழ்வில் இருக்கும் நிரந்தர யோகி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தனது சிறப்பம்சங்களை நினைவில் வைத்து செயல்படுத்தும் பாக்கியம் நிறைந்த கோடியில் ஒரு சில விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதி அவர்களுடன் அனைவரையும் ஊக்கம் உற்சாகம் செய்யும் நல்லதொரு செயலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது கோடிக்கணக்கில் செய்தி தரும் சேவைக்காக திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோடி என்ன, அகிலம் முழுவதும் உள்ள ஆத்மாக்களுக்கு செய்தி கிடைக்க வேண்டும். ஆஹா இறைவா என்று சொல்வார்கள் அல்லவா? ஆஹா இறைவா என்று சொல்வதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். இவர்களும்
அனைவரும் ஒத்துழைப்பு தருகிறார்கள், நல்லது. மதுவனத்தை நிர்வாகம் செய்கிறார்கள், நல்ல ஒத்துழைப்பு குழு கிடைத்துள்ளது அல்லவா? ஒவ்வொருவரின் சிறப்பு இருப்பினும் ஆதி ரத்தினங்களின் தாக்கம் ஏற்படுகிறது. எத்தனை வயதானாலும் புதியவர்களும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் ஆதி ரத்தினங்களின் பராமரிப்பு உயர்வானதே. எனவே குழு நன்றாக உள்ளது. வரதானம் தடைகளை தகர்த்தெறியும் பளபளப்பான ஃபரிஷ்தா ஆடை அணிந்து எப்பொழுதும் தடைகளை நீக்குபவர் ஆகுக. விளக்கம்: தனக்காகவும் அனைவருக்காகவும் தடைகளை தகர்த்தெறிய கேள்விக்குறிக்கு விடை கொடுங்கள். முற்றுப்புள்ளி மூலமாக அனைத்து சக்திகளையும் சேமித்து வையுங்கள். எப்போதும் தடைகளை நீக்கும் பளபளப்பான ஃபரிஷ்தா ஆடை அணிந்திடுங்கள். சேறு படிந்த ஆடையை அணியக்கூடாது. அதோடு மட்டுமல்லாது அனைத்து குணங்கள் எனும் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். எப்போதும் அஷ்ட சக்திகள் எனும் ஆயுதங்களுடன் மூர்த்தியாகி தாமரை மலர் எனும் ஆசனத்தில் உயர்ந்த வாழ்வு எனும் பாதத்தை வைத்திடுங்கள். ஸ்லோகன்: பயிற்சியில் முழுமையிலும் முழுமையான கவனம் வைத்தால் முதல் எண்ணில் வந்துவிடலாம். தனது சக்திசாலியான மனோநிலை மூலம் சக்தி தரும் சேவை செய்யுங்கள். வார்த்தைகளின் சேவை இயல்பாகிவிட்டது. அவ்வாறே மனதின் சேவையும் இயல்பாக வேண்டும். வார்த்தையுடன் மனதாலும் இணைந்து சேவை செய்தால் வார்த்தைகள் குறையும். வார்த்தையால் செலவாகும் சக்தி மனதின் சேவையின் ஒத்துழைப்பால் வார்த்தையின் சக்தி சேமிப்பாகும். மேலும் சக்தி வாய்ந்த மனநிலையின் சேவையால் வெற்றி அதிகம் அனுபவமாகும். குறிப்பு: இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக தியான தினம். மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரே சுத்தமான எண்ணத்துடன் இயற்கை உட்பட உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதி சக்தியின் ஒளிக்கதிர்களை வழங்கும் சிறப்பான சேவை செய்யுங்கள். பாப்தாதாவின் நெற்றியிலிருந்து சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் எனது நெற்றியில் நிரம்பி என்னிலிருந்து வெளிப்பட்டு முழு உலக உருண்டையின் மீது பரவுகிறது. ஓம் சாந்தி.